பார்வதி தேவியும் நாராயணர் சொன்ன மாதிரியே அங்க இருந்த ருத்ராஜ மரத்துக்கு கீழே போய் ருத்ராட்சத்தை எல்லாம் பொறுக்கி பக்கத்துல இருந்த ஆத்துல போய் எல்லா ருத்ராஜ கொட்டைகளையும் கழுவுறாங்க. அந்த நேரத்துல அங்க வந்த விவர்த்து பார்வதி தேவி மேல தண்ணியை தெளிக்கிறான். பார்வதி தேவி விவர்த்து மேல தண்ணி அடிக்க, விவர்த்து பார்வதி மேல தண்ணியை தெளிக்க, இவங்க 2 பேரும் மாறி மாறி விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல விவரத்தோட பாட்டி அங்க வராங்க. விவரத்தோட பாட்டியை பார்த்த உடனே விவரத்து அங்கிருந்து ஓடி போய் அங்க இருந்த கல்லு தூண்ல ஒளிஞ்சுக்கிட்டு பார்வதி தேவி கிட்ட இங்க நான் ஒளிஞ்சிருக்கேன்னு என் பாட்டிக்கிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லி சைகை காட்டுறான். அந்த பாட்டியும் அங்க வந்து பார்வதி தேவி கிட்ட என்னோட பேரனை பாத்தியம்மா, நான் தான் அவனோட பாட்டி, அவன் எங்க இருக்கான்னு சொல்லி கேக்குறாங்க. பார்வதி தேவி தூணை பாக்குறத பார்த்து பாட்டி அங்கதான் விவரத்து ஒளிஞ்சிருக்கான்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. விவரத்து நீ இப்ப வெளியில வான்னு சொல்றாங்க. பாட்டி விவரத்து கிட்ட விவரத்து நீ விளையாடுறதுக்காக மற்றவங்களையும் போய் சொல்ல தூண்டுறியா, அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்றாங்க பாட்டி. விவரத்தும் பார்வதி தேவி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு பாட்டினா அவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரேன்னு சொல்றான். பாட்டியும் ஒத்துக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம சிவனும் நந்தி தேவரையும் காட்டுறாங்க. நந்தி தேவரும் சிவன் கிட்ட ஆண்டவரே பார்வதி தேவிக்கான சோதனை தான் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம சிவனும் அன்பு தான் அந்த சோதனை, விவரத்து போய் பார்வதி தேவி கூட இருக்கும் பொழுது அவங்களுடைய அன்பை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்றாப்புல சிவன். அப்படியே இந்த பக்கம் வைகுண்டத்துல நம்ம இந்திரன் மட்டும் தனியா எதை யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒவ்வொரு தேவர்களும் அங்க வந்து நான் பேய் நடமாட்டத்தை எங்கேயும் பார்க்கல, அசுரர்கள் எங்கேயுமே பார்க்கல, அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்றாங்க. இந்திரனும் பேய்கள் எங்கேயும் காணப்படலன்னா அவங்க என்னதான் அவங்களோட திட்டம் தான் என்னன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆள் குறையுது. யார் அது? அக்னி தேவன் எங்கன்னு சொல்லி கேட்கிறாப்புல இந்திரன். நம்ம பூமி தாயும் பூமியில் மிகப்பெரிய தீ ஏற்பட்டுள்ளது, அதனால் அக்னி தேவன் உதவி புரிய அங்க சென்றிருக்காருன்னு சொல்றாங்க. இந்திரனும் சரின்னு சொல்லிட்டு அடுத்து திதியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆனா தேவர்களுக்கு இன்னும் தெரியல அக்னி தேவரை திதி சிறை பிடிச்சது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பார்வதி தேவி விவர்த்து மட்டும் அவங்களோட பாட்டியவும் காமிக்கிறாங்க. விவர்த்தோட பாட்டி விவர்த்து கிட்ட விவர்த்து விளையாடினது போதும் வா வீட்டுக்கு போலான்னு சொல்றாங்க. ஆனா விவர்த்து பாட்டி இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும் மாதா பார்வதி தேவி கூட நான் விளையாண்டுட்டு வரேன்னு சொல்றான். விவர்த்து பார்வதி தேவியை மாதான்னு சொன்னதும் பார்வதி தேவி அப்படியே சோகத்துல மூழ்கிடுறாங்க. என்னன்னு பார்த்தா மன்மதன் இறந்த போது ரதி பார்வதி தேவிக்கு சாபம் கொடுத்தாங்க இல்லையா, அதுதாங்க காரணம். விவர்த்து கிட்ட பார்வதி தேவி இன்னைக்கு முழுக்க நான் வாங்க கூட தான் இருக்க போறேன்னு சொல்றாங்க. விவர்த்தும் சந்தோஷமாயிடுறான். விவர்த்தோட பாட்டி திரும்பி இந்த பக்கம் பார்த்தா எம்பெருமானை நீங்கள் எப்பொழுதிலிருந்து காத்திருக்கிறீர்கள், கூடிய விரைவில் உங்களுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க பாட்டி. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம திதி மந்திர சக்தி மூலமா அக்னி தேவனோட சக்தியை ஒரு குமண்டலத்துல அடைச்சி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அக்னி தேவன் கிட்ட மற்ற அனைத்து பஞ்சபூத அதிபதிகளையும் நான் இங்க கொண்டு வருவேன்னு சொல்றாங்க. அவன் திட்டம் எதுவும் பலிக்காது, நான் காணாம போனது இந்நேரம் தேவர்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவங்க கூடிய சீக்கிரம் என்னை கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்றாப்புல அக்னி தேவன். அப்படியே இந்த பக்கம் நம்ம பார்வதி தேவியும் விவர்த்து மற்றும் அவங்களோட பாட்டி 3 பேரையுமே காமிக்கிறாங்க. பார்வதி தேவியும் இரவு உணவுக்காக சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. விவர்த்தோட பாட்டியும் என்ன மன்னிச்சிடுமா, நான் உனக்கு தொல்லை கொடுத்துட்டேன்னு சொல்றாங்க. பார்வதி தேவியும் இல்லை அவனோட முகத்துல சந்தோஷத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு விவரத்தை பாக்குறாங்க. பார்வதி தேவி நடக்கிறதெல்லாம் ஓரமா நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம எம்பெருமானும் நந்தி தேவர். நந்தி தேவருக்கு பார்வதி தேவி செய்யக்கூடிய சப்பாத்தியை பார்த்த உடனே அவரால் பசியை பொறுக்க முடியல. எம்பெருமானே எனக்கு பசிக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாப்புல. அது மட்டும் இல்லாம நந்தி தேவர் எம்பெருமானே நீங்கள் இங்கேயே இருங்கள், நான் சிறிது நேரத்தில் வந்து விடுகிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அப்படியே இந்த பக்கம் நம்ம இந்திரன் பூமியில தீப்பற்றுச்சு இல்லையா, அந்த இடத்துல வந்து இந்திரன் என்ன நடந்ததுன்னு பாக்குறாப்புல. அந்த இடத்துல சுத்தி பார்த்துட்டு இந்திரன் அக்னி தேவா நீ எங்க தான் இருக்கான்னு சொல்லி கேட்கும் பொழுது அங்க தூரத்துல யாரும் நடந்து வர மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா திதி தான் அங்கிருந்து நடந்து வராங்க. திதி இந்திரன் கிட்ட நீ அக்னி தேவனை தேடுறியா, அக்னி தேவன் இது வரைக்கும் பார்க்காத ஒரு இடத்த பார்க்க போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க திதி. இவங்க இங்க பேசிட்டு இருக்கும்போது இந்திரன் மற்ற தேவர்கள் எல்லாரையுமே அசுரர்கள் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்க சொல்லி அனுப்பியிருந்தாரு இல்லையா, அப்படி பூமாதேவி தேடி போயிட்டு இருந்த இடத்துல பூமாதேவியை சுத்தி வளைச்சிடறாங்க அசுரர்கள். பூமாதேவி மட்டும் அசுரர்கள் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும் பொழுது மற்ற தேவர்களும் அங்க வந்து பூமாதேவியை காப்பாத்துறாங்க. தேவர்களும் பூமாதேவியும் இவங்களோட தொல்லை முடிஞ்சிருச்சு, இனிமேல் திதியும் அக்னி தேவனும் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு திரும்பும்போது அங்க நம்ம தாரகாசுரன் வந்தவங்க, அதாவது இவங்களையும் நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு, அதாவது பாதாள லோகத்துக்கு தூக்கிட்டு போறதுக்கு தாரகாசுரன் அங்க வந்துடுறான். தாரகாசுரனும் ஒரு வழியா மற்ற அனைத்து பஞ்சபூத அதிபதிகளையும் பாதாள லோகத்துக்கு கொண்டு வந்துட்டான். அக்னி தேவனை தவிர மற்ற 4 பேத்துக்கும் அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல. அக்னி தேவன் தான் சொல்லி விளக்குறாரு, அதாவது நம்மளோட சக்திகளை பயன்படுத்தி மன்மதனோட சாம்பல்ல இருந்து அழிக்க முடியாத ஒரு அசுரனை உருவாக்க போறாங்க திடீர்னு சொல்றாப்புல அக்னி தேவன் மற்ற தேவர்கள் கிட்ட. மற்ற தேவர்களும் இனிமேல் நம்மளை இந்திரன் வந்து விடுவிச்சாதான் உண்டுன்னு சொல்லி கவலையில இருக்காங்க. இந்த பக்கம் திதியோட பிளான் முழுக்க இந்திரனுக்கும் தெரிஞ்சு போயிடுது. இது மட்டும் சிவனுக்கும் நாராயணருக்கும் தெரிஞ்சா என்ன நடக்கும் தெரியுமா திதின்னு சொல்றாப்புல இந்திரன். நம்ம திதி அதுக்கும் ஒரு திட்டம் வச்சிருக்காங்க போல. இந்திரா அவங்களுக்கு எப்படி இந்த செய்தி தெரியும், நீ போய் சொல்லுவியா, என்னோட முட்டாள்தனத்தால தான் அவங்கள
அவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னு நீ போய் சொல்லுவியா அப்படின்னு கேட்குறாங்க தேவி. நம்ம இந்திரனும் என்ன பதில் சொல்றதுனே தெரியாம வாயடிச்சு போய் நிற்கிறாப்புல. நம்ம நந்தி தேவரை சிவபெருமானே நீங்கள் இங்கேயே இருங்கள்னு சொல்லிட்டு போனார் இல்லையா, எதுக்காக போயிருக்காருன்னு பார்த்தா எம்பெருமானுக்கு பசி வந்துருச்சு போல, நந்தி தேவர்கிட்ட எனக்கு உணவு கொண்டு வரும்படி சொல்லியிருப்பாரு போல. அதனாலதான் நம்ம நந்தி தேவர் காட்டுக்குள்ள போய் ஒரு மாமரத்தை ஒரே இடிச்சு கையாலேயே ஆட்டி அதுல உள்ள பழங்கள் எல்லாத்தையும் கீழே விழ வச்சு எல்லா பழங்களையும் கூடையில பொறுக்கிட்டு வந்து நம்ம சிவபெருமான்கிட்ட கொடுக்குறாப்புல. நந்தி தேவரும் பசியில தான் இருந்தார் இல்லையா, சிவபெருமான் கிட்ட அந்த கூடையில இருந்து மாம்பழங்கள் எல்லாம் கொடுக்குறாப்புல. நம்ம சிவபெருமானும் ஒரே ஒரு மாம்பழத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு சிவபெருமானும் நந்தி உனக்கு பசிக்குதுன்னு சொன்னல நீயும் சாப்பிடுன்னு சொல்றாப்புல நம்ம சிவபெருமான் நந்தி கிட்ட. நந்தி தேவரும் பல நாள் பட்டினி கிடந்தது போல அந்த கூடையில இருந்த மாம்பழங்களை எல்லாத்தையும் அப்படி சாப்பிட்றாப்புல. நந்தி தேவர் சாப்பிட்றத பார்த்த நம்ம எம்பெருமான் சந்தோஷத்தின் உச்சத்துல மகிழ்ச்சியில இருக்காப்புல. அப்படியே இந்த பக்கம் பார்வதி தேவியும் அவங்க செஞ்ச சப்பாத்திய விவரத்துக்கு ஊட்டி விடுறாங்க. விவரத்தும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்வதி தேவி பார்வதி தேவி கோத்து வச்சிருந்தாங்க இல்லையா ருத்ராட்ச மாலை, அதை விவரத்துக்கு போட்டு விடுறாங்க. மாலையை போட்டு விட்டுட்டு பார்வதி தேவி விவரத்துக்கிட்ட இந்த மாலை எப்பவுமே உன் கழுத்துலயே தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம நந்தி தேவர் மாம்பழங்கள் எல்லாத்தையும் வெளுத்து வாங்கிட்டு இருந்தாரு இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்து உறங்கிட்டாரு போல. சிவபெருமான் எழுதப்பட்டதுக்கு அப்புறம் தான் நந்தி தேவரை எழுந்திருக்கிறாரு. நந்தி தேவர் எழுந்திருச்சதும் சிவபெருமான் கிட்ட ஆண்டவரே அடுத்து நாம் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி கேட்கிறாப்புல. சிவபெருமானும் அடுத்து நம்ம நாளைக்கு சூரிய உதயம் வரைக்கும் காத்திருக்க வேண்டும், நாளைக்கு தான் அதுக்கப்புறம் சிவனும் சக்தியும் ஒன்று சேர்ந்துருவாங்கன்னு சொல்றாப்புல சிவன். அப்படியே பார்த்தா அடுத்த நாள் பொழுதும் விடிஞ்சிருது. சூரிய உதயத்துக்கு அப்புறம் பார்வதி தேவி அந்த பாட்டியோட குடியிலிருந்து கிளம்புறாங்க போல. பார்வதி தேவி கிளம்புறதுக்கு முன்னாடி பாட்டி பார்வதி தேவி கிட்ட நன்றி எல்லாம் சொல்லிட்டு பார்வதி தேவி கிளம்பும் போது பார்வதி தேவி கிட்ட பாட்டி கடைசியா நீ போறதுக்கு முன்னாடி விவர்த்து அந்த குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கான், அவனை திரும்பவும் கொண்டு வந்து இங்க விட்டுட்டு போமான்னு சொல்றாங்க அந்த பாட்டி. அதே போல பார்வதி தேவியும் விவரத்தை தேடி அந்த குளத்தை நோக்கி போறாங்க. அந்த குளத்துக்கிட்ட போகும்போது தான் தெரியுது அந்த குளத்துல விவரத்தை குளிச்சுக்கிட்டு இருக்க பகுதியை நோக்கி ஒரு முதல்ல வரதை பாக்குறாங்க. முதல்ல வரதை பார்த்த உடனே பார்வதி தேவி பயத்துல விவரத்து இங்க வெளியே வந்துரு, விவரத்து வெளியே வா, உன்னை நோக்கி முதல்ல வருது வெளியே வான்னு சொல்றாங்க பார்வதி தேவி. ஆனா தேவி சொன்ன எதுவுமே விவரத்து கேட்கல. அவன் விளையாட்டுல தான் மும்பரமா இருக்கிறான். அந்த முதலையும் விவரத்தை நோக்கி பக்கத்துல வந்துருச்சு. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்த பார்வதி தேவி எப்படி விவரத்தை காப்பாற்ற போறோம்னு நினைச்சுக்கிட்டு கரையிலேயே நிக்கிறாங்க பார்வதி தேவி. அப்படியே அங்க நடக்கிறதெல்லாம் இந்த பக்கம் நம்ம எம்பெருமான் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருக்காரு. இதை பார்த்த நம்ம நந்தி தேவர் அங்க இருந்து ஓடி வராப்புல எம்பெருமானேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து எம்பெருமானேன்னு சொல்லிட்டு அங்க வந்துதான் மூச்சு வாங்குறாப்புல சிவன் பக்கத்துல. சிவனு பொறு நந்தி பொறு நிதானமா இருன்னு சொல்லிட்டு நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியும் நந்தி, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொல்றாப்புல சிவன். சிவன் சொன்னதெல்லாம் கேட்ட பிறகு நந்தி தேவர் ஆண்டவரே இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்னு சொல்லி கேட்கறாப்புல. நம்ம சிவனும் நந்தி கிட்ட நந்தி நீ சிறிது நேரத்துக்கு உன்னோட பெற்றோரை போய் பார்த்துட்டு வா, அதன் பிறகு நம்ம கைலாசத்தை நோக்கி பெரிய பயணம் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறதுன்னு சொல்றாப்புல சிவன். நந்தியும் உண்மையில ஆண்டவான்னு சொல்லிட்டு அவங்களோட பெற்றோரை சந்திக்க போறாப்புல நந்தி தேவர். சிவபெருமானும் நந்தி போனதுக்கு அப்புறம் தேவி உங்களுடைய கடைசி தேர்வு இதுதான் சொல்றாப்புல. அதாவது இந்த தேர்வின் மூலமா பார்வதி தாய்மையை பற்றி உணர்ந்து கொள்வாங்கன்னு சொல்றாப்புல சிவன். இதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சிவனும் ஒரு முதலையா மாறி அந்த குளத்துக்குள்ள இறங்குறாப்புல. முதல்ல விவரத்தை நோக்கி வரதை பார்த்த பார்வதி தேவி என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, உடனே பின்னாடி தெரியும் பார்த்தா ஒரு குச்சி கிடக்குது. அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு உள்ள போறாங்க. குளத்துக்கு உள்ள வந்த பார்வதி தேவி விவரத்தோட கையை பிடிச்சி வெளியில இழுக்கிறாங்க. ஆனா விவரத்து வர மாதிரியே தெரியல. அந்த முதலையும் பக்கத்துல வந்து விவரத்தோட காலை பிடிச்சி இழுக்குது. காலை பிடிச்சி இழுத்தது மட்டும் இல்லாம முதல்ல ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அந்த குழந்தைய தண்ணிக்கு அடியில இழுத்துட்டு போயிடுது. பார்வதி தேவி விவரத்து எங்கன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும் பொழுது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த முதலையோட வாயில விவரத்தை கொன்னு அந்த விவரத்தை முதல்ல தூக்கிட்டு போறத பார்வதி தேவி பாக்குறாங்க. நம்ம பார்வதி தேவி அந்த முதலைய நம்மளால எதிர்த்து போராட முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல அந்த சிறுவனை விட்டுடுங்க, வேணா என்னோட உயிரை எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க பார்வதி தேவி. பார்வதி தேவி சொன்னதை கேட்ட முதல்ல வாயில வச்சிருந்த விவரத்தை தூக்கி எரிஞ்சிடுது. அந்த முதலையும் பார்வதி தேவியை பார்த்து நீ ரொம்ப நாளா அமர்நாத் குகையில தவம் செஞ்சுட்டு வந்தது எனக்கு தெரியும், நீ ஏதாவது எனக்கு கொடுத்தா நான் இந்த பையனோட உயிரை திருப்ப கொடுக்குறேன்னு சொல்லுது அந்த முதலை. அந்த முதலைக்கு என்ன வேணுங்கிறது அந்த முதலையே கேட்குது. அதாவது நீ அமர்நாத் குகையில செஞ்ச தவ பலன்கள் எல்லாத்தையுமே எனக்கு கொடுன்னு சொல்லுது அந்த முதலை. கேட்ட பார்வதி தேவி அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா பார்வதி தேவி காசிக்கு வந்தபோது நாராயணர் பார்வதி கிட்ட உன்னோட தவ பலன்கள் தான் உன்னையும் சிவபெருமானையும் ஒன்று சேர்க்கும்னு சொல்லியிருப்பாரு. அதை நினைச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க பார்வதி தேவி. ஒரு பக்கம் சிவனை நினைச்சு பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் விவரத்து கூட விளையாடிய நிகழ்வுகள் உணவு உண்ட நிகழ்வுகள் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்குறாங்க. கடைசியா ஒரு வழியா அந்த
முதலைக்கிட்ட, நான் உனக்கு உறுதியளிக்கிறேன், என்னோட தவப்பலன்கள் அனைத்தையும் உனக்கு நான் தரேன், ஆனா இந்த பையனோட உயிரை திருப்பி கொடுத்துருன்னு சொல்றாங்க. பார்வதி தேவி சொன்னதை கேட்ட உடனே முதலையும் சரின்னு சொல்லிட்டு நீருக்குள்ள மூழ்கிட்டுது. உடனே பார்வதி தேவி விவரத்தோட உடலை முதலுதவி செஞ்சு விவரத்தை பழக்க வச்சிடுறாங்க. திரும்பவும் அந்த முதலை என்னோட பொறுமையை சோதிக்காத, நீ செஞ்ச வாக்க நிறைவேற்றுன்னு சொல்லுது. திரும்பவும் அந்த முதல்ல பார்வதி தேவி அவங்களுடைய முந்தானையில ஒரு வில்வ இலையை முடிச்சு வச்சிருந்தாங்க. அந்த இலையை எடுத்து என்னோட தவப்பலன்கள் அனைத்தும் உன்னை சேரும்னு சொல்லிட்டு அந்த வில்வ இலையை அந்த முதலையிட்டே கொடுக்குறாங்க. பார்வதி தேவி கொடுத்த தவப்பலன்கள் அனைத்தையும் பெற்றுக்கொண்டு அந்த முதல்ல உடனே அங்கேயே மறைஞ்சிடுது. அடுத்த நிமிடமே அந்த குளத்தின் கரையில சிவபெருமான் தோன்றாரு. சிவபெருமானை பார்த்த உடனே பார்வதி தேவி மகிழ்ச்சி அடைகிறாங்க. சிவபெருமானை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த குளத்துல உள்ள முதலைய பாக்குறாங்க. முதலையும் காணும், ஆனா சிவபெருமான் இருக்காரு. அப்பதான் பார்வதி தேவிக்கு ஒண்ணு புரியுது. பார்வதி தேவி சிவபெருமான் கிட்ட இதெல்லாம் உங்களுடைய சோதனையான்னு சொல்லி கேக்குறாங்க. சிவபெருமானும் ஆமான்னு சொல்றாரு. நீ உன்னுடைய தவ பலன்கள் உன்னுடைய சக்திகள் அனைத்தையும் என்னை இடைய துறப்பாயா என்று எண்ணினேன், அதை தேர்ந்து கொள்ளவே இந்த சோதனை, நீ அதில் வெற்றி பெற்று விட்டாய்னு சொல்றாப்புல நம்ம சிவன் சொன்னதை கேட்ட உடனே பார்வதி தேவி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே பக்கத்துல நின்ன விவரத்தை பாக்குறாங்க. விவரத்தை பார்த்து இந்த சிறுவனும் மாயையான்னு சொல்லி கேக்குறாங்க பார்வதி தேவி சிவன்கிட்ட. சிவனும் ஆமான்னு சொல்றாப்புல. விவரத்தும் பார்வதி தேவியை வணங்கிட்டு அங்கிருந்து மறைஞ்சிடுறாப்புல. ஆனா பார்வதி தேவி விவரத்துக்கு ஒரு ருத்ராஜ மாலை அணிவிச்சாங்க இல்லையா, அந்த மாலை மட்டும் அந்த இடத்துலயே இருக்கு. மறுபடியும் பார்வதி தேவி யோசிச்சுக்கிட்டு அப்போ அந்த பாட்டியும் மாயையான்னு சொல்லி சிவன் கிட்ட கேக்குறாங்க. இல்ல அவள் உண்மையானவள்னு சொல்றாப்புல நம்ம சிவன். நீ அவளை சந்திக்க வேண்டுமான்னு சொல்லி கேக்குறாப்புல நம்ம சிவன். திரும்பி பார்த்தா அங்கிருந்து அந்த பாட்டி நடந்து வராங்க. பார்வதி தேவிக்கும் தெரிஞ்சு போச்சு இப்படிப்பட்ட மாய வேலைகளை செய்யக்கூடியது லட்சுமி தேவி தான். இவர்கள் லட்சுமி தேவியான்னு சொல்லி கேக்குறாங்க பார்வதி தேவி. லட்சுமி தேவி சிவபெருமான் கிட்ட அனுமதி கேட்டுட்டு தன்னுடைய உண்மையான ரூபத்துக்கு மாறுறாங்க. அனைத்தும் எம்பெருமானின் சோதனை, அவர் கட்டளைப்படியே நாங்கள் பணியாற்றினோம், இது எம்பெருமானின் சோதனை தான் சொல்றாங்க லட்சுமி தேவி பார்வதி தேவி கிட்ட. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் லட்சுமி தேவி சிவன்கிட்ட நான் விடைபெறுகிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க லட்சுமி தேவி. லட்சுமி தேவி அங்கிருந்து போனதுக்கு அப்புறமும் பார்வதி தேவி ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. அதை கவனிச்சு நம்ம சிவன், என்ன பார்வதி நீ இன்னும் கவலையா இருக்க, நீ தான் தேர்வுல பாஸ் பண்ணிட்டியே, நீ ஏன் இன்னும் கவலைப்படுறன்னு சொல்லி சிவன் கேட்கிறாப்புல. பார்வதி தேவியும் இந்த சோதனையில தான் நான் தேர்ச்சி பெற்று இருக்கேன், அடுத்து எந்த மாதிரியான சோதனை எனக்கு வரும்னு யோசிச்சு பாக்குறேன்னு சொல்றாங்க பார்வதி தேவி. சிவனும் சிரிச்சுக்கிட்டு இது உனக்கு இரண்டாவது சோதனைன்னு சொல்றாப்புல. இரண்டாவது சோதனை, அப்ப முதல் சோதனை எதுன்னு சொல்லி ஆச்சரியமா கேக்குறாங்க பார்வதி தேவி. நீ காசிக்கு வரத்துக்கு முன்னாடியே ஒரு முனிவர் சிவலிங்கத்தை ஒரு கிணத்துல போட்டார் இல்லையா, அந்த நிகழ்வு தான் முதல் சோதனைன்னு சொல்றாப்புல சிவன். அப்படின்னா அந்த முனிவரும் நீங்களான்னு சொல்லி ஆச்சரியத்தோட கேக்குறாங்க நம்ம பார்வதி தேவி. நம்ம சிவபெருமானும் பார்வதி கிட்ட உங்களுடைய முதல் தேர்வுல நீங்க உங்களோட அறிவு ஞானத்து மேல நம்பிக்கை இருந்தா உங்களை யாராலும் தவறா வழி நடத்த முடியாதுங்கிறத நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னு சொல்றாப்புல சிவன். அதே போல இரண்டாவது சோதனையிலையும் அன்பை விட மிகப்பெரிய உயர்ந்த சக்தி எதுவுமே இல்லைன்றதையும் நிரூபிச்சிட்டீங்கன்னு சொல்றாப்புல சிவன். நம்ம சிவபெருமான் அந்த வில்வ இலையை எடுத்து தேவி இது உங்களுடைய ஒரு பகுதியாகும்னு சொல்லிட்டு சிவபெருமான் அந்த வில்வ இலையை தேவி பார்வதி கிட்டே கொடுத்துட்றாரு. உடனே பார்வதி தேவி சிவபெருமானை கட்டி இணைச்சி ரொம்ப ஃபீலிங்ல அழுகுறாங்க. அதாவது ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்கல்ல, அது இதுதான் போல. பார்வதி தேவியும் சிவனும் இணைஞ்ச உடனே பக்கத்துல இருந்து ருத்ராட்ச மரத்திலிருந்து ருத்ராட்ச கோட்டைகள் எல்லாம் கீழே கொட்டுது. பார்வதி தேவியும் சிவன் மேல சாஞ்சி கண்ணை மூடி ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. பார்வதி தேவி கண்ணை திறந்து பார்த்தா அந்த இடம் முழுக்க பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு. பார்வதி தேவி அதை பார்த்து இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படியே இந்த பக்கம் நாராயணர் மகாதேவனும் பார்வதியும் இணைஞ்சிட்டாங்க. இந்த சக்தி இனிமேல் உலகம் முழுவதும் பரவும்னு சொல்றாப்புல. சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சக்தி உலகம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது. அது பாதாள லோகத்துக்கும் சென்று அந்த சக்தியினால அக்னி தேவர் உடல்ல இருந்த காயங்கள் எல்லாம் மறைஞ்சு போகுது. இது எப்படி சாத்தியம்னு கேட்டா இது தேவியால மட்டும்தான் முடியும்னு சொல்றாப்புல அக்னி தேவன். இது சிவன் மற்றும் சக்தி இணைஞ்சதான தூய்மையான சக்தின்னு சொல்றாங்க பூமாதேவி. அது மட்டும் இல்லாம தேவி நம்மளை கூடிய சீக்கிரம் இந்த பாதாள லோகத்திலிருந்து காப்பாத்துவாங்கன்னு சொல்றாங்க பூமாதேவி. அக்னி தேவனும் திதி கிட்ட திதி இனிமேல் உன் திட்டம் பலிக்காது, நீ தோத்துட்ட, சிவனும் பார்வதியை இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்றாப்புல அக்னி தேவன். வெற்றியோ தோல்வியோ அதை காலம்தான் முடிவு பண்ணும்னு சொல்லிட்டு நம்ம திதி அதாவது பஞ்சபூத அதிபதிகளின் சக்தியெல்லாம் ஒன்று திரட்டி மன்மதனோட சாம்பல்ல இருந்து புதிய அரக்கனை உருவாக்குறாங்க. ஆனா அந்த மன்மதனோட சாம்பல் இருந்த அந்த குடுவை உடைஞ்சி சின்ன பின்னமா சிதறிடுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.